வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தோகமலை. மணப்பாறையிலேருந்து தோகமலை, மணப்பாறையிலேருந்து ஐயர்மலை போகிற குளித்தலை போகிற ரூட்டில் தோகமலைன்ற ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் வேண்டுதலுக்காக நிறைய மணிலாம் அடித்து வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு ஃபுல்லாகவே இந்த மணியிலேயே பார்க்கும்போது இந்த கோயிலோட சிறப்பு நமக்கு தெரியுது. அந்த கருப்பு சாமி வேலில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் குத்துறாங்க. வேண்டுதி உங்களோட குறை நெறிகளை வேண்டி எலுமிச்சம்பழம் குத்துறாங்க. இங்கே கிடா வெட்டுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி போகுது முன்னோடி கருப்பு, நல்லா பயங்கரமாக இருக்கார். கருப்பனுக்கு இங்கே ஸ்பெஷல்லு. கருப்புனாலே பவர் தான். முன்னோடி கருப்பு அப்படி அது நிற்கிறார் பார்வையிலே, அந்த உக்ர பார்வையிலே கருப்பு. இது பூரா வேண்டுதலுக்காக வேண்டி மணி கட்டியிருக்காங்க நிறையா. நீங்களும் ஏதாவது வேண்டுதல் வச்சு மணி கட்டணுன்னா அந்த மாதிரி கட்டலாம். இங்கே வந்து பாருங்கள், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதி. உங்களையவே நீங்கள் மறந்துடுவீங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களையவே நீங்கள் மறந்துடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சாந்தமான கோயில். அது சாந்தம்னு கோயில் எவ்வளோ சாந்தமாக இருக்கோ அங்கே இருக்க கருப்பு அதுக்கேற்ற மாதிரி உக்ரம் பயங்கரமாக இருக்கும். மக்களே வந்து பாருங்கள். நானும் போயிட்டு அப்படியே நம்மளும் வேண்டிட்டு ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு அப்பன் காலடியில் வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு நம்மளும் அப்படியே நம்மளோட குறை நெறிகளை கொஞ்சம் அப்பன்ட்ட சொல்லிவிட்டு எப்பா உன்னை கையெடுக்கிறேன்னு எடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே அந்த முன்னோடி கருப்பு வேலில் அந்த எலுமிச்சம்பழத்தை குத்தும்போது அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் வடியில் அப்படியே என்னோடய குறையலும் போன மாதிரி இருக்குது. மக்களே பார்த்தீங்களா, சூளம்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வேண்டுதலுக்காக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேண்டுதல் வச்சு பயங்கரமாக பண்ணுறாங்க. மக்களே நல்லா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். உங்களையவே நீங்கள் மறந்து இந்த கோயிலில் வந்து போவீங்க. அப்பனே கருப்பா அப்படின்ட்டு நம்மளை அப்புறம் சூடமத்திலாம் பொருத்த முடியாது. ஏன்னா கோயில் நட பூட்டின டைமில் நம்ம போயிட்டோம். கொஞ்சம் இருந்தாலும் நல்லா இருக்குது. நமக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நல்லா இருக்குது. மக்களே நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் உங்களுக்கே நல்லபடியாக தெரியும். அப்புறம் சப்த கன்னிமார்கள் இருக்காங்க. இந்த சப்த கன்னிமார்களை வந்து அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் மேலே படி ஏறி பார்த்தா அம்மன் இருக்காங்க. அம்மாவை பார்த்து கும்பிட்டுட்டு எம்மா அப்படின்ட்டு கும்பிட்டுட்டு அப்படியே அந்த மேலே மலையோட வியூவை பாருங்கள். அந்த இருட்டில் பார்க்க பயங்கரமாக இருக்குது. மக்களே நல்லாயிருக்கு. பின்னாடி அந்த ஓம் முருகாலாம் முருகன் கோயில் பின்னாடி ஒன்று இருக்குது. அடுத்த வீடியோவில் அந்த ஓம் முருகன் கோயிலை போடுறேன். நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள். அடுத்து எந்த கோயிலுக்கு போகலான்னு கமெண்ட்